ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கான பதிவு பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து வீட்டு வேலை, குடும்ப பொறுப்பு, குழந்தைங்க இது எல்லாமே சேர்ந்து நம்ம பார்த்துக்கிறதால, நமக்கு வந்து அதிகப்படியான மன அழுத்தம், அவசரம், கோவம் இது எல்லாமே வரும். மன அழுத்தத்துக்கு ரீசனே அவசரமும், கோவமும் தான். இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நார்மல் தான். ஆனா, இந்த ஃபீலிங்ஸ வந்து நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி கோவப்படுறது, அவசரப்படுறது, மன அழுத்தத்துக்கு வந்து நெறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ப வந்து நமக்கு குடுத்துரும். ஸோ, அதிலிருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான, ஒரு சுலபமான வழிய தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ, வீடியோக்குள்ள போலாமா? இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதிகப்படியாக கோவம் வரும்போது, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ, ஒரு 5 தடவ உங்க மூச்ச நல்லா உள்வாங்கி வெளிய விடுங்க. இந்த மாதிரி 5 தடவ செய்யும்போது, உங்களுக்கு உண்டான அந்த கோவம் பாதியா குறைஞ்சிரும். இத வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்படிதான் உங்களால கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாலும், அந்த கோவம் வர்ற இடத்துல சைலண்ட் பாஸ். என்ன அப்படின்னா, பேசாதீங்க. யார்கிட்டயாச்சும் யார்கிட்டயாச்சும் நீங்க வந்து சண்டை போடணும், சண்டை போடுற சூழ்நிலை வருது, நீங்க கோவத்த விடுறீங்க, கோவமா வார்த்தைய விடுறீங்க அப்படிங்கும்போது, ஒரு 2 நிமிஷம் உங்க வாய மூடிக்கோங்க. அவ்வளோதான் சொல்றது. 2 நிமிஷம் உங்க வாய மூடி, கண்ணையும் மூடி, ஒரு 2 நிமிஷம் அமைதியா உட்காருங்களேன். 1 to 10 கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்க்கறக்கு சரி, கேட்கறக்கும் சரி, ஒரு சாதாரண விஷயமா, ஒரு ஜோக் மாதிரி கூட தெரியலாம் உங்களுக்கு. ஆனா, நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்ப வந்து உங்களுக்கு அதிகப்படியான கோவம் வருது. இப்ப நீங்க அவங்க கிட்ட சண்டை போட போறீங்க. ஒரு 2 நிமிஷம் உங்க வாய மூடிட்டு அமைதியா இருங்களேன். உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது, உங்க பிரெயின் நல்லாவே வேலை செய்யும். அந்த இடத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஃபேமிலி ஆகட்டும், இல்ல அவுட்டர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 3 டிப் என்ன அப்படின்னா, அமைதியா மியூசிக் கேளுங்க. கோவம் எப்பப்ப வருதோ அப்பல்லாம் அமைதியான உங்களுக்கு புடிச்ச ஃபேவரைட் சாங்ஸ நீங்க போட்டு ப்ளே பண்ணிட்டு, நீங்க பாட்டு கேட்டுட்டு இருங்க. அப்படி இல்லன்னா, ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி அமைதியா ப்ரேயர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கடவுள வேண்ட பிடிக்குமோ, அவங்கள நெனச்சு ஒரு 2 நிமிஷம் அமைதியா ப்ரேயர் பண்ணுங்க மனசுக்குள்ள. இந்த மாதிரி நீங்க செய்யும்போது, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து உடனே இன்ஸ்டன்ட்டா ரிலீஃப் ஆகுறது உங்க கண்கூடா நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். எந்த அளவுக்கு கோவமா இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ள வந்து நம்ம எடுத்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். எல்லா வேலைக்கும் நம்ம அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டா, அப்புறம் நம்ம அந்த குடும்ப வேலைகள யாரு தான் பார்க்குறதுங்க? அத்தன வேலையுமே பார்க்குறது நீங்க தான். அப்ப நீங்க நீங்க நல்லா இருந்தா தானே உங்க குடும்பமும் நல்லா இருக்க முடியும். ஸோ எல்லாமே வரும். கோவம், சண்டை, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே நமக்குள்ள வரும். ஆனா, அத்தனையுமே வந்து நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதுதான் இதுல மெயின் விஷயம். என்ன அப்டின்னா, உங்களுக்கு இது எல்லாமே ஓகே. ஆனா, உங்களுக்கு வந்து இன்னும் கோவம் வந்து குறைய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது, அ அத வந்து அந்த எக்ஸ்பிரஸ வந்து நீங்க ரைட்டிங்ல காட்டுங்க. ஓகேவா? ஆ உங்களுக்கு கோவம் இருக்கு. அந்த கோவத்த சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு நோட்புக் எடுத்து அதுல எழுதிக்கோங்க. அத நீங்க எழுதிட்டு கிழிச்சு போட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு வேண்டியது ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க.
கோவம் வர்றது, மன அழுத்தம், அவசரம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து எல்லாருக்குமே வரதான் செய்யும். எல்லாருமே வந்து இத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா, இத எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம்? இத நம்ம ஹேண்டில் பண்ற விதத்த நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, எவ்ளோ பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும், அத அவசரப்படாம, கோவப்படாம, மன அழுத்தத்துக்கு உள்ள போகாம, நம்ம வந்து அந்த ஈஸியா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளிய வர முடியும். வெளிய வர முடியுமா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து உங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டு, அ ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன், கோவம் வரும்போது. இந்த டிப்ஸ வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டிப்ஸ் புடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆ இந்த மாதிரி வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.